ಮೊದಲ ಕಾರ್ಯ ಏನು பார்த்தோம்? ಮೊದಲನೇದು ಏನು ನೋಡಿದ್ದೇವೆ? ಜನರಲ್ ಕಾಲ್ ಜೆನ್ಯೂನ್ ಒಬಿಡಿಯನ್ಸ್ பார்த்தோம். ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆ ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ. ಓಕೆ. ಎರಡನೇದು ಸುಪ್ರೀಂ ಕಾಲ್ ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆ ಸ್ಟೆಡ್ಫಾಸ್ಟ್ ಒಬಿಡಿಯನ್ಸ್ ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ. ಉನ್ನತ அழைப்பு ಉನ್ನತವಾದ ಕರೆ உறுதியான கீழ்ப்படிதலை பார்க்கலாம். ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆಯನ್ನು ನೋಡೋಣ. பாருங்க, அவன் கொஞ்சத்துல உண்மையுள்ளவனா இருந்தான், கொஞ்சத்துல உண்மையுள்ளவனா ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ ನಿಜವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ಅನೇಕத்துல அதிகாரியா வைக்க விரும்புகிறார். ಇವತ್ತು ಅನೇಕದಲ್ಲಿ ಉನ್ನತವಾಗಿ ಇಡಲು ಬಯಸುತ್ತಾನೆ. அந்த சாதாரண அழைப்புக்கு அவன் செவி கொடுத்தான். ಸಾಧಾರಣವಾದ ಒಂದು ಕರೆಗೆ ಆತನು ಕಿವಿ ಕೊಟ್ಟನು, கீழ்ப்படிஞ்சான், ವಿಧೇಯತೆ ತೋರಿಸಿದನು. இப்ப பாருங்க, உன்னத அழைப்புக்கு நேரா கர்த்தர் கொண்டு வரார் பாருங்க. ಇವಾಗ ನೋಡಿ ಉನ್ನತ ಕರೆಗೆ ಆತನನ್ನು ಕರೆದು வசனத்தை வாசிக்கலாம். ವಚನವನ್ನು ಓದೋಣ. 10வது வசனம், 5வது அதிகாரம் 10வது வசனம் யாரா எடுத்து வாசிக்க முடியுமா? சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவன் ஆவாய். கரங்களை தட்டலாமா? ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. அப்ப என்ன சொல்ல வராரு? ಏನೇನು ಹೇಳ್ತಾರೆ? நீங்க வேற காஸ்பல்ல வாசிங்க. ನೀವು ಬೇರೆ நீ என்ன பின்பற்றி வா, ನೀನು ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸು, என்னை பின்பற்றி வா, ನೀನು ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸು, follow me. ನೀನು ನನ್ನ இவ்வளவு ಹಿಂಬಾಲಿಸು. நாள் நீ மீன் பிடிச்சிட்டு இருந்த, ಇಷ್ಟು ದಿನ ನೀನು ಮೀನನ್ನು ಹಿಡಿತಾ சாதாரண ಇದ್ದೆ, வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த, ಸಾಧಾರಣವಾದ ಕೆಲಸ இப்போது ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. உன்னத அழைப்பு உனக்கு வருகிறது. ಇವತ್ತು ನಿನಗೆ ಉನ್ನತ ಕರೆ The ಬರ್ತಾ ಇದೆ. special calling உனக்கு வருகிறது. ಉನ್ನತ ಕರೆ, supreme call உனக்கு வருகிறது. ಉನ್ನತ ಕರೆ. நீ steadfast obedience பண்ணணும். ನೀನು ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ ತೋರಿಸಬೇಕು. அப்போ இது முதல் ಇದರಿಂದ நீ ಇವತ್ತಿನಿಂದ மனுஷனை பிடிக்கிறவனாவாய், ನೀನು ಮನುಷ್ಯರನ್ನು என்னை ಹಿಡಿಯುವನಾಗುವೆ, பின்பற்றி வான்னு சொன்ன ನನ್ನನ್ನು உடனே ಹಿಂಬಾಲಿಸು ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ அப்புறம் என்ன? கொஞ்சம் வாசிங்க சிஸ்டர். ரொம்ப ಅದಾದ್ಮೇಲೆ அற்புதம் ಏನಂತ பாருங்க, ನೋಡಿ. ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. அப்படி இருக்குங்களா? நடுவுல எதனா இருக்கா பாருங்க, வாசிங்க சிஸ்டர். இல்லையே, சந்தேகமா இருக்குதே. இல்ல, ஒரு வார்த்தையும் பேசல. அவர்கள் படவுகளை கடையிலே கொண்டு போய் நிறுத்தி ஒரு காரியம். ரெண்டாவது வாசிங்க, எல்லாவற்றையும் விட்டு ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம் வாசிங்க, அவருக்கு பின் சென்றார்கள். கரங்களை தட்டலாமா? ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. எதனா பேசுனாங்களா? ಏನಾದ್ರೂ ಮಾತನಾಡಿದರಾ? இதுதாங்க steadfast obedience. ಇದೇ ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ, உறுதியான கீழ்ப்படிதல். ನಿಶ್ಚಯವಾದ ವಿಧೇಯತೆ. ஒண்ணும் பேசல, ಏನು ಮಾತನಾಡಿಲ್ಲ. ஐயோ இவ்வளவு நாள் நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், ಇಷ್ಟು ದಿವಸ ನಾನು ಮೀನನ್ನು ಹಿಡಿತಾ ಇದ್ದೆ, அப்ப என் குடும்பம் என்ன ஆவறது? ಹಾಗಾದ್ರೆ ನನ್ನ ಕುಟುಂಬ என் வீடு ಏನಾಗುತ್ತೆ? என்ன ஆவறது? ನನ್ನ ಮನೆ ಏನಾಗುತ್ತೆ? அது என்ன ஆவறது? ಅದೇನಾಗುತ್ತದೆ? இது என்ன ஆவறது? ಇದೇನಾಗುತ್ತೆ? ஒண்ணும் பேசல. ಏನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. Action speaks louder than words. ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಯು ನೀವು ಮಾತನಾಡುವ ಕಾರ್ಯಕ್ಕಿಂತ ஒண்ணுதான் பேசுறாரு, ಬೇಗನೆ ಮಾತನಾಡುತ್ತದೆ. ஒண்ணுதான் ಒಂದೇ பேசல, ಮಾತನಾಡಲಿಲ್ಲ, செயல்பட்டுட்டாங்க. ಕ್ರಿಯೆ ಆಯ್ತು. உறுதியான கீழ்ப்படிதல், ಅಲ್ಲಿ ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ, உறுதியான கீழ்ப்படிதல். ಅದು ನಿಶ್ಚಯವಾದ ವಿಧೇಯತೆ. இது எப்படி தெரியுமா? ಇದು ಯಾವ ರೀತಿ ஒரு ಗೊತ್ತಾ? கமாண்டர் சொன்னது, ಒಂದು ಗುರು ಹೇಳಿದ ஒரு ತಕ್ಷಣ, கமாண்டர் சொன்ன உடனே கேக்குறாங்க. ಒಂದು ಕಮಾಂಡರ್ ನಾಯಕನು ಹೇಳಿದ ஐயரே ತಕ್ಷಣ, அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. ಗುರುವೇ ಅಂತ ಕರೀತಾರೆ. ஆங்கிலத்துல மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಮಾಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. அதுக்கு கிரீக்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எபிஸ்டாட்டா அப்படின்னு சொல்றாங்க. ಗ್ರೀಕ್ ಅಲ್ಲಿ ಎಪಿಸ್ಟಾಟಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. எப்படி பண்றான்னு தெரியல, ஆனா எபிஸ்டாட்டா கிரீக்ல. ಎಪಿಸ್ಟಾಟಾ அப்ப ಎಂಬುದಾಗಿ அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னா கமாண்டர் என்று சொல்லி அர்த்தம் கொடுக்கலாம். ಅದಕ್ಕೆ ಅರ್ಥವೇನೆಂದ್ರೆ ಮುಖಂಡ அல்லது கமாண்டர். ಮುಖಂಡ கரெக்ட்டா? கமாண்டர் முகண்டவா? ಮುಖಂಡ. சரி, லீடர் என்று சொல்லலாம், தலைவர் என்று சொல்லலாம், ನಾಯಕ அல்லது பாஸ் என்று சொல்லலாமா? ನಾಯಕ. அப்போ பேதுரு அவர் சொல்றத பார்த்த உடனே ஒரு சாதாரணமா சொல்லல, அவர் கமாண்டர் போல சொல்றாரு. ಪೇತ್ರನಿಗೆ ಹೇಳುವುದು ಆತನು ಒಂದು ನಾಯಕನ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் இப்படி சொல்லல, வலைய போடுறியா, ಬಲೆಯನ್ನು ಹಾಕುತ್ತೀಯಾ ಅಂತ ಕೇಳಲಿಲ್ಲ, முடியுமா, ಹಾಕಕ್ಕಾಗುತ್ತಾ ಅಂತ ಕೇಳಲಿಲ್ಲ, வரையா ஊழியத்துக்கு, ಬರ್ತೀಯಾ ಸೇವೆಗೆ ಅಂತ ಕೇಳಲಿಲ್ಲ. அப்படி சொன்னாரா? ಆ ರೀತಿ ಕೇಳಿದರಾ? டைரக்டா ஒரு கமாண்டர் போல சொல்றாரு.
ನಾಯಕನ ರೀತಿ Leader-ஆ ಮಾತನಾಡಿದರು. சொல்றாரு. ನಾಯಕನಾಗಿ ಹೇಳಿದರು. தலைவனா சொல்றாரு. ನಾಯಕನಾಗಿ ஒரு ಹೇಳಿದರು. military army officer-ஆ சொல்றாரு. ಒಂದು ಮಿಲಿಟರಿ ಮುಖಂಡನಾಗಿ ಹೇಳಿದರು. மனுஷனை பிடிக்கிறவனாய் ஆவாய். ನೀನು ಮನುಷ್ಯನನ್ನು ಹಿಡಿಯುವನಾಗುವೆ. என்ன பின்பற்றி வா. ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சுப்ரீம் கால். ಅದು ಉನ್ನತ ಕರೆ. உன்னத அழைப்பு. ಅದು ಉನ್ನತ ಕರೆ. உறுதியான கீழ்ப்படிதல் அவர்கள் செய்தார்கள். ನಿಶ್ಚಯವಾದ ವಿಧೇಯತೆಯನ್ನು ஒரு ತೋರಿಸಿದರು. வார்த்தை பேசல. ಒಂದು ಮಾತು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. ಮುಖ್ಯ. ಇದೇ ಮುಖ್ಯ. இன்னைக்கு நம்ம வாயிலே வடை சுடுறோம். ಇವತ್ತು ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲೇ ವಡೆಯನ್ನು ಮಾಡ್ತೇವೆ. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். ಈ ರೀತಿ ಬಾಯಲ್ಲೇ ಹಾಡಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ, ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ. இந்த பாட்டு பாடும்போது தான் பொய் சொல்றோம் நம்ம. ಹಾಡು ಆಡುವಾಗನೇ ನಾವು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೇವೆ. ಅವರು ಬೆರ್ಕ್ಮನ್ಸ್ ஐயா அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. ಬ್ರೆಕ್ಮೆನ್ಸ್ ತಂದೆಯು ಅವರು ತನ್ನ ಸೇವೆಗೆ ಅರ್ಪಣಿಸಿದ್ದಾರೆ. ಅವರು ಅದ ಪಾಡ್ನಾರ್ನ ಅದல ஒரு ಅರ್ಥ ಗದಿ ಅವರು ಹಾಡಿದರೆ ಒಂದು ಅರ್ಥವಿದೆ. இப்ப நம்ம வந்து பாடுறோம். ನಾವು ಹಾಡ್ತೇವೆ. ஏதாவது ಏನಾದರೂ செய்யவே ಮಾಡಬೇಕು. செஞ்சீங்களா? ಮಾಡಿದ್ರಾ? மேல இருந்து பாக்குறாரு. ಮೇಲಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஐயோ ஓவரா போய் சொல்லிட்டு இருக்கற நீ. ಸುಮ್ಮನೆ ನೀನು ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಡ. பாட்டு பாடும்போது யாரோ பாடுனானு நீயும் பாடிட்டு இருக்க. ಯಾರೋ ಹಾಡಿದರಂತ ನೀನು ಹಾಡಬೇಡ. பாடுனா ஒழுங்கா ஊழியம் பண்ணு. ಅದ ಹಾಡಿದರೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡು. உண்மைதானே? ನಿಜವಲ್ಲವಾ? இங்க ஒரு வார்த்தை பேசல. ಇಲ್ಲಿ ಒಂದು ಮಾತು ಮಾತನಾಡಿಲ್ಲ. ரொம்ப முக்கியம். ತುಂಬಾ ಮುಖ್ಯ. வார்த்தையை விட செயல். ವಾಕ್ಯಕ್ಕಿಂತ ಕ್ರಿಯೆ. பாருங்க 1000 வார்த்தை ஒரு செயலுக்கு சமம் இல்லை. 1000 ಮಾತುಗಳು ಒಂದು ಕ್ರಿಯೆಗೆ ஒருத்தர் சொல்றாரு ಅದು ಸಮಾನವಿಲ್ಲ. 1000 ವಾರ್ತೆ பேசினா 1000 ಮಾತನ್ನು ಮಾತನಾಡಬಹುದು, ஒரு செயலுக்கும் சமம் இல்ல. ಅದು ಒಂದು ಕ್ರಿಯೆಗೂ ಸಮಾನವಿಲ್ಲ. ஆனா ஒரு செயல் ಆದ್ರೆ ಒಂದು ಕ್ರಿಯೆ 1000 வார்த்தைக்கு சமம். ಅದು 1000 ಮಾತಿಗೆ ಸಮಾನ. வாயிலே நம்ம வடை சுட்டணும், அது செய்றோம். ಬಾಯಲ್ಲೇ ವಡೆಯನ್ನು ಮಾಡೋದು. அங்க போறேன், இது பண்றேன், அது செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செய்யட்டுமா? ಅದ್ ಮಾಡ್ತಾ ಇದೀನಿ, ಇದ್ ಮಾಡ್ತಾ ಇದೀನಿ. செஞ்சீங்களா? ಮಾಡಿದರಾ? நம்ம யாரு இவங்களுடைய டயலாக் வருது, ஜெயலலிதா அம்மாவோட டயலாக் வருது. சொன்னீர்களே செய்தீர்களா? ಹೇಳಿದರಲ್ಲ, ಮಾಡಿದರಾ? செஞ்சீங்களா? ಮಾಡಿದರಾ? ஆண்டவருக்கு நான் அதை செய்றேன், ದೇವರಿಗೆ ಅದ್ ಮಾಡ್ತೀನಿ, சர்ச்சுக்கு நான் இதை செய்றேன், ಚರ್ಚಿಗೆ ಇದ್ ಮಾಡ್ತೀನಿ, கடவுளுக்கு அதை செய்றேன், ದೇವರಿಗೆ ಇದ್ ಮಾಡ್ತೀನಿ, ராஜ்யத்துக்கு இதை செய்றேன், ರಾಜ್ಯಕ್ಕೆ ಇದು ಮಾಡುತ್ತೇನೆ. ஒரு வார்த்தை பேசல, ಒಂದು ಮಾತು ಮಾತನಾಡಿಲ್ಲ. கம்முன்னு சொன்ன உடனே ஒழுங்கா போய் படக கரையில நிறுத்திட்டு ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಹಡಗನ್ನು ಕರೆಗೆ எல்லாத்தையும் ಹಾಕಿ விட்டுட்டு ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು சும்மா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ಸುಮ್ಮನೆ ಹಿಂಬಾಲಿಸಿ ಹೋಗುದಿರು. என்ன மாதிரி கீழ்ப்படிதல் பாத்தீங்களா? ಯಾವ ರೀತಿಯಾದ ವಿಧೇಯತೆ ನೋಡಿ. சொல்லுங்க, சரண்டர் டு சர்வ். ನಾವು ಹೇಳೋಣ, ಶರಣಾಗತರಾಗುವುದು. இது ரொம்ப முக்கியம். ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஒருத்தர் இப்படி சொல்றாரு, ಒಬ್ಬರು ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ, நன்றாக செய்தது நன்றாக சொன்னதை விட சிறந்தது. அதாவது செயல் சொல்லை காட்டிலும் உயர்ந்தது. ಮಾತು ಮಾಡುವ ಕ್ರಿಯೆಗಿಂತ ಉನ್ನತದು. புரிஞ்சுதா உங்களுக்கு? செயல் சொல்றதை விட உயர்ந்த காரியம். ಕ್ರಿಯೆಯು ಮಾತಿನಗಿಂತ ಉನ್ನತ. இன்னொருத்தர் சொல்றார் பாருங்க, ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, செயல்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு ஏற்ப இல்லை எனில் சொல்ல எதுவும் உங்களிடம் ஒண்ணுமே இல்லை. ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಯು ಮಾಡಲಿಲ್ಲವೆಂದರೆ ನಿಮ್ಮ சொல்றதுக்கு உங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல, ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಏನು ಇಲ್ಲ ಅಂತ நீங்க ಅರ್ಥ. சொற்களுக்கு ஏற்ப நீங்க செய்யலன்னு சொன்னா உங்க வார்த்தை எல்லாம் வெறும் வார்த்தை தான். ನೀವು ಹೇಳಿದ ರೀತಿ ನೀವು ಮಾಡಲಿಲ್ಲವೆಂದರೆ ಎಲ್ಲ ನಿಮ್ಮದು ಮಾತೆ. புரிஞ்சதுங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? இன்னொரு வார்த்தை சொல்றார் பாருங்க, ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, மேன்மை வாய்ந்த மனிதர் முதலில் செயல்படுகிறார். ಸರಿಯಾದ ಮನುಷ್ಯನು ಮೊದಲು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ. சொல்ல மாட்டாங்க, ಹೇಳುವುದಿಲ್ಲ, செஞ்சிருவாங்க. ಮಾಡ್ತಾರೆ. உள்ள ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கவங்க ಒಳಗೆ ಏನೋ ಓಡ್ತಾ ಇದೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ. ಏನಪ್ಪ? மெதுவா வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறியா? ಮೆತ್ತಿಗೆ ಬಂದು ಬಾಳೆಹಣ್ಣಲ್ಲಿ ಸೂಜಿಯನ್ನು ಚುಚ್ಚುತ್ತೀಯಾ? மேன்மை வாய்ந்த மனிதர் முதலில் செயல்படுகிறார், பிறகு அவர் செய்த செயல்களின் அடிப்படையில் பேசுகிறார். ಮೊದಲನೇ ಉನ್ನತವಾದ ಮನುಷ್ಯನು ಕ್ರಿಯೆ ಮುಖಾಂತರ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ, ಅದಾದ್ಮೇಲೆ ಮಾತನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி action speaks louder than words but not nearly as often. செயல் என்பது சொற்களை விட வலிமையானது, ஆனால் அப்படி நிகழ்வது அடிக்கடி இல்லை. ಕ್ರಿಯೆ ಎಂಬುದು ಅದು ಮಾತಿನಿಗಿಂತ ಅದು ಅತಿ ವೇಗವಾಗಿ ಚಲಿಸುವ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. சொல்றதை விட செயல் என்னங்க? வலிமையானதான். ಹೇಳುವುದಕ್ಕಿಂತ ಕ್ರಿಯೆಯು ದೃಢವಾದದು. ಅದು ಅಡಿக்கடி நடக்கிறது இல்லையா? ಅದು ಆವಾಗ ನಡೆಯುವುದಿಲ್ಲ, எப்பவாதான் நடக்குது. ಯಾವಾಗಾದ್ರೂ ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. இன்னொருத்தர் சொல்றார் பாருங்க, ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ, உங்கள் செயல்கள் உங்கள் நற்பண்புகளுக்கான ஒரு ஜன்னலாக இருக்கிறதா. உங்க நல்ல கேரக்டருக்கு ஒரு கிட்கி, ஜன்னல்.
ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಗಳಿಗೆ ಕಿಟಕಿಯಾಗಿದೆ ಅಂತೆ. ஒரு ஜன்னலா இருக்குதான். நீங்க நல்ல கேரக்டர்னா உங்க செயல்லே தெரிஞ்சிரும். ನೀವು ಒಳ್ಳೆ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಾಡುವ ಕ್ರಿಯೆ ಮುಖಾಂತರವೇ ಅದು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. இப்போ இங்க பாருங்க, இன்னொருத்தர் சொல்றாரு, நீங்கள் சொல்வதை விட ನೀವು ಹೇಳುವುದಕ್ಕಿಂತ நீங்க சொல்வதை மக்கள் சந்தேகிக்கலாம். ನೀವು ಹೇಳುವುದನ್ನು ಮಕ್ಕಳು ಅದನ್ನು ಒಂದು ವೇಳೆ ಡೌಟ್ ಮಾಡಬಹುದು. நீங்க கவனிங்க, நீங்க சொல்வதை மக்கள் சந்தேகிக்கலாம். ನೀವು ಹೇಳುವುದನ್ನು ಮಕ್ಕಳು ಡೌಟ್ ಮಾಡಬಹುದು. ஆனால் நீங்கள் செய்வதை அவர்கள் நம்புவார்கள். ಆದ್ರೆ ನೀವು ಮಾಡುವುದನ್ನು ಅವರು ನಂಬುತ್ತಾರೆ. சொல்லிட்டே இருப்போம், ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ, சொல்லிட்டே தான இருக்கறான், ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾನಪ್ಪ, செஞ்ச பாடே இல்ல, ಇವರು ಮಾಡಿದದೇ ಇಲ್ಲ, கேள்விப்பட்டிருக்கோமா, ಹೇಳಿದೇವ, ஆனா செஞ்சிட்ட பிறகு, ಆದ್ರೆ ಹೇಳಿದ ನಂತರ ಮಾಡಿದ ನಂತರ வாய் சொல் வீரன் அல்லப்பா அவன், ಅಪ್ಪ ಇವನು ಬರಿ ಬಾಯಿನಿಂದ ಹೇಳುವವನಲ್ಲ, செஞ்சறான்ப்பா அவன், ಹೇಳ್ತಾನಪ್ಪ ಇವನು, ಮಾಡ್ತಾನೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? அவங்க ஒண்ணுமே பேசல, ಅವರು ಮಾತನಾಡಿಲ್ಲ, போய் செஞ்சிட்டாங்க, ಅವರು ಮಾಡಿದರು, ஆண்டவரை பின்பற்றிட்டாங்க, ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರು. இன்னும் இருக்கு ಇನ್ನೂ ಇದೆ. உங்கள் செயல்களே உங்கள் உண்மையான அடையாளம். ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಯೇ ಅದು ನಿಜವಾದ ಗುರುತು, வார்த்தைகள் அல்ல, ನಿಮ್ಮ ಮಾತುಗಳಲ್ಲ. நம்ம ஒண்ணும் கடவுள் இல்ல, ನಾವು ಬಂದು ದೇವರಲ್ಲ. அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல நிற்கும் சொல்லி, ಆತನು ಹೇಳಿದರೆ ಆಗುತ್ತದೆ, ಆತನು ಹೇಳಿದರೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. நம்ம சொன்னா ಆನಾதான் ஆகும், ಅದು ಆವು ಮಾಡಿದರೆ ಆಗುತ್ತದೆ, இன்னதான் நிக்கும், ನಿಲ್ಲು ಮಾಡಿದರೆ. அப்போ நம்ம சொல்றதெல்லாம் இல்ல, ನಾವು ಹೇಳೋದಲ್ಲ ಅಲ್ಲ, நம்ம செய்யறதுதான் உண்மையான ನಾವು ಮಾಡುವುದೇ ಅದು ನಿಜವಾದ ಗುರುತು. இன்னொருத்தர் சொல்றாரு, ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ, நம்பிக்கையை வார்த்தைகளினால் கூறாமல் செயல்களில் வெளிப்படுத்துங்கள், அப்போதுதான் உங்க மேல நம்பிக்கை வரும். ನಂಬಿಕೆಯನ್ನು ಮಾತಿನಿಂದ ತೋರಿಸದೆ ನೀವು ಕ್ರಿಯೆ ಮುಖಾಂತರ ತೋರಿಸಿ, நான் அது செய்றேன், ನಾನು ಅದು ಮಾಡ್ತೀನಿ, ಇದು ಮಾಡ್ತೀನಿ, நான் அது பண்றேன், ಅದು ಮಾಡ್ತೀನಿ, நான் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ಅದಕ್ಕೆ ಅರ್ಪಣಿಸುತ್ತೇನೆ, ಇದಕ್ಕೆ ಅರ್ಪಣಿಸುತ್ತೇನೆ. கொஞ்சம் சிரிக்க மாட்டீங்களா? ಸ್ವಲ್ಪ ನಗ್ತೀರಾ? சரி வாப்பா வெளியே வச்சுக்கிறேன், ಸರಿ ಬಾಪ ಈಚೆ ಇಟ್ಕೊಳ್ತೀನಿ. அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಹೇಳ್ಕೊಂಡು இந்த எப்படி ಇದ್ರೆ ಹೇಗೆ? செஞ்சாதான் என் மேல நம்பிக்கை வரும். ಮಾಡಿದರೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಬರುತ್ತದೆ. பாருங்க ನೀವು ನೋಡಿ சமையல் பண்றேன், ಅಡಿಗೆ ಮಾಡ್ತೇನೆ, மனைவி இப்ப இது வந்து செய்ய போறா, வீட்டுக்கு வந்து ನನ್ನ ಹೆಂಡತಿ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾರೆ, இவ வந்து வீட்டுக்கு சர்வீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போறோம், ಇವಾಗ ಸರ್ವಿಸ್ ನಂತರ ಮನೆಗೆ ಹೋಗ್ತೇವೆ, சமையல் செய்யற புருஷனேன்னு சொல்லிட்டு போறா, ಅಡಿಗೆ ಮಾಡ್ತೇನೆ ಗಂಡನೆ ಅಂತ ಹೋಗ್ತಾರೆ, போவன் பெட்ரூಮ್ போய் படுத்துக்கிறான், ಅಡಿಗೆ ಮನೆಗೆ ಹೋಗದೆ ಮನೆ ಒಳಗೆ ಹೋಗಿ ಮಲ್ಕೊಂಡ್ರೆ நான் பார்த்து சமையல் ஆச்சாமா, ಏನಮ್ಮ ಅಡಿಗೆ ಆಯ್ತಾ, திருப்பும் கூப்பிட்டு சொல்ல போறாங்க, ಮತ್ತೆ ಕರೆದೆ ಹೇಳ್ತಾರೆ, சமையல் செய்யறேன்ப்பா, ಅಡಿಗೆ ಮಾಡ್ತೀನಪ್ಪ, திருப்பும் கிச்சன்ல போய் பெட்ரூம்ல போய் படுத்து, ಮತ್ತೆ ಬೆಡ್ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಲ್ಕೊಳ್ತಾರೆ, கூப்பிடுறேன், ಮತ್ತೆ ಕರೀತೇನೆ, சமையல் செஞ்சிட்டியாமா, ಅಡಿಗೆ ಮಾಡ್ದಮ್ಮ, செய்யறேன்ப்பா, ಮಾಡ್ತೀನಪ್ಪ, ஆமா பெட்ரூம்ல போய் படுத்துட்டா ಆಗುತ್ತಾ ಮಲ್ಕೊಂಡ್ರೆ, சமையல் போய் செஞ்சாதான் சமையல் ஆகும், ಅಡಿಗೆ ಮಾಡಿದರೆ ಅದು ಅಡಿಗೆ ಆಗೋದು. ಹಾಗೆ ಬಂದು நானும் ஒப்பு கொடுக்கிறேன், ನಾನು ಅರ್ಪಣಿಸುತ್ತೇನೆ, நானும் சேவை செய்யறேன், ನಾನು ಸೇವೆ ಮಾಡ್ತೇನೆ, நானும் அது பண்றேன், ನಾನು ಅದು ಮಾಡ್ತೀನಿ. இப்ப நம்ம ஆண்களுக்கு வரலாம், ನಮ್ಮ ಗಂಡಸರಿಗೆ, அம்மா போயிட்டு வரமா வேலைக்கு, ಅಮ್ಮ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಮ್ಮ, வேலைக்கு போயிட்டு வரேன், ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಮ್ಮ, வேலைக்கு போயிட்டு வரமா, ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಮ್ಮ, மாச கடைசில சம்பளம் வராது, ತಿಂಗಳ ಕೊನೆಯಲ್ಲಿ ಸಂಬಳ ಬರಲ್ಲ. புரியுதுங்களா? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? சொல்றது இல்லங்க, ಹೇಳೋದಲ್ಲ ರೀ, செஞ்சு காட்டணும், ಮಾಡಿ ತೋರಿಸಬೇಕು. அப்ப சம்பளம் வரலனா என்ன அர்த்தம்? ಹಾಗಾದ್ರೆ ಸಂಬಳ இவர் ಬರಲಿಲ್ಲ போய் ஓபி அடிச்சிட்டு இருக்காரு எங்கயோ, ಇವರೆಲ್ಲೋ ಹೋಗಿ நல்ல சாப்பாட்டை கட்டிக்கிட்டு ಚೆನ್ನಾಗಿ ಊಟನ போய் எங்கயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ಎಲ್ಲೋ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ 6 மணிக்கு வராரு, 6 ಗಂಟೆಗೆ ಬರ್ತಾರೆ. 6 மணிக்கு வராரு, 6 ಗಂಟೆಗೆ ಬರ್ತಾರೆ. மனைவி ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, ಹೆಂಡತಿ ಅಯ್ಯೋ ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಬಂದಿದ್ದಾರೆ, ಬಾರಪ್ಪ ಗಂಡ, கஷ்டவாளிடா ನೀನ್ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟಿದೀಯ, மாச கடைசில சம்பளம் வரல, அப்போ இன்னும் விசாரிச்சாதான் தெரியுது, ಕೊನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ತಿಂಗಳ ಕೊನೆಯಲ್ಲಿ ಸಂಬಳ ಬರಲಿಲ್ಲ, சொல்றத விட ಹೇಳೋದಕ್ಕಿಂತ செய்யணுங்க, ಮಾಡಬೇಕು. இவங்க பாருங்க, ಇವ್ರು ನೋಡಿ ஒரு வார்த்தை பேசல, ಒಂದು ಮಾತು ಮಾತನಾಡಿಲ್ಲ, பின்பற்றி வா, ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಾ, மீனை பிடிச்சிட்டு இருந்த ಮೀನನ್ನು ಹಿಡಿತಾ ಇದ್ದೆ, மனுஷனை பிடிக்க போறீங்க, ಮನುಷ್ಯನನ್ನು ಹಿಡಿತೀಯ, ஒரு வார்த்தை பேசல, ಒಂದು ಮಾತು ಮಾತನಾಡಿಲ್ಲ. படகு எடுத்துட்டு போய் நிக்க வச்சுட்டாங்க, ದೋಣಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನಿಲ್ಲಿಸಿದರು, எல்லாத்தையும் விட்டுட்டு ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು அவருக்கு பின்னாடி வந்துட்டாங்க, ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರು. உங்க மேல என் மேல எப்ப நம்பிக்கை வரும்? ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನನ್ನ ಮೇಲೆ ಯಾವಾಗ ನಂಬಿಕೆ ಬರ್ತದೆ? சொல்றத செய்யும்போது, ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಮಾಡುವಾಗ. சும்மா வாய் சொல் வீரர்களா இருக்க கூடாது, ಸುಮ್ಮನೆ ಬಾಯಿನ ಮಾತಿನ ವೀರர்களಾಗಿ ಇರಬಾರದು. நான் பிரேயர் பண்ணும்போது பிரேயர் பண்ணிட்டேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ, இருதயத்திற்கேற்ற வார்த்தை வேண்டாம், ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಮಾತುಗಳು ಬೇಡ, உஷாரா பண்ணிட்டேன், ವಾಕ್ಯ ಬೇಡ, வார்த்தைக்கேற்ற இருதயம், ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸರಿಯಾದ, நீங்களும் சொல்லும்போது ஆமென் சொல்லிட்டீங்க, ನೀವು ಹೇಳುವಾಗ ಆಮೆನ್ ಅಂತ இப்போ இந்த ಹೇಳಿದ್ದೀರಾ, வார்த்தை கேட்டு தான் ஆகணும். ಈಗ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲೇಬೇಕು. என்னங்க? ಏನ್ರಿ? surrender to serve,
ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು அந்த ಶರಣಾಗತರಾಗಬೇಕು. சர்வ் நீங்க பண்ணாலும் ನೀವು ಆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದರೆ அல்டிமேட்டா உங்களுக்கு தாங்க சமாதானம், எனக்கு தாங்க சமாதானம். ಅದಕ್ಕೆ ನಿಜವಾದ ಸಂಪೂರ್ಣ ಸಮಾಧಾನ ನಿಮಗೆ ರೀ. உங்களுக்கு தான் நிம்மதி, எனக்கு தான் நிம்மதி. ನಿಮಗೆ ನಿಮ್ಮದಿ, ನನಗೆ ನಿಮ್ಮದಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப அவருக்கு ஒப்பு கொடுங்க. ಅವರಿಗೆ ಅರ್ಪಣಿಸಿ. சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு இருக்க கூடாது. ಸುಮ್ಮನೆ ಬಾಯಲಲ್ಲೇ ವಡೆಯನ್ನು ಸುಡಬೇಡಿ. 1000 வார்த்தை ஒரு செயலுக்கும் இல்ல. 1000 ಮಾತುಗಳು ಒಂದು ಕ್ರಿಯೆಗೂ ಸಮಾನವಲ್ಲ. ಒಂದು ಸಮಾನವಿಲ್ಲ. ஒரு செயல் 1000 வார்த்தைக்கு சமம். ಆದ್ರೆ ಒಂದು ಕ್ರಿಯೆ 1000 ಮಾತಿನಿಗೆ ಸಮಾನ. தமிழ்ல ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை இருக்கு. ತಮಿಳಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಮಾತಿದೆ, செயல்படு. ಮಾಡು. அடுத்ததை நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க. ಇಲ್ಲವೇ ಮಡಿ. செயல்படு. ಮಾಡು. இல்லது செத்து மடி. ಇಲ್ಲವೇ ಮಡಿ. do or die. ಮಾಡು ಇಲ್ಲವೇ ಮಡಿ. செயல்படணும். ಮಾಡಬೇಕು. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ಆ ರೀತಿ ಆದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ அப்ப ಗೊತ್ತಾ? இன்னும் நம்ம உயிரோட்டமா இல்ல, செத்து போயிட்டு இருக்கோம். ಹಾಗಾದ್ರೆ ನಾವಿನ್ನೂ ಜೀವಂತವಾಗಿಲ್ಲ, ಸತ್ತೋಗಿದ್ದೀವಿ. இப்படியே தான் கிடப்போம். ಹೀಗೆ ಇರ್ತೇವೆ. கோமாக்கு போன ஆள் மாதிரி, ಕೋಮಾದಲ್ಲಿ ಇರುವ ಪೇಷಂಟ್ ಆಗಿ, ಬ್ರೈನ್ ಡೆಡ್ ಆನ ಆಲ್ மாதிரி, ಬ್ರೈನ್ ಡೆಡ್ ಆಗಿರೋ ಉಯಿರೋಡ್ ಇರ್ತಾರೆ, ಜೀವಂತವಾಗಿರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಓಡಾಡುವುದಿಲ್ಲ. செயல்படு. ಕ್ರಿಯೆ ಮಾಡು. அல்லது செத்து மடி. ಇಲ್ಲವೆಂದರೆ ಮಡಿ. செய்யணுங்க ஆண்டவருக்கு. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಮಾಡು. என்ன மாதிரி சரண்டர் பாருங்க இது. ಯಾವ ರೀತಿಯಾದ, இதுக்கு பேர் தான் சரண்டர். ಇದೇ ಶರಣಾಗತ. சும்மா செய்றேன் சொல்றதுக்கு பேர் சரண்டர் இல்ல. ಸುಮ್ಮನೆ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದು ಶರಣಲ್ಲ. இதுதான் சரண்டருக்கு அடையாளம். ಇದೇ ನಾವು ಶರಣಾಗತರಾಗುವ உண்மையான சரண்டருக்கு அடையாளம். ಇದೇ ನಿಜವಾದ ಶರಣಾಗತರಾಗುವ ಗುರುತು. ಕೈ ತೂಕಾಚಿ. ಹೌದು, ಅಷ್ಟೇ. ಹೇಳುವುದನ್ನೇ ಮಾಡಬೇಕು. ಯಾರಾದ್ರೂ ತುಪಾಕಿ ಕಾಮಿಸಿட்டு ನಿಮ್ಮ ಬಳಿ ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ಬಂದೂಕಿ ತೋರಿಸಿದರೆ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க ஹேண்ட்ஸ் டவுன். அவர் சொன்னாதான் ஹேண்ட்ಸ್ ಡೌನ್ பண்ணணும். ನೀವು ಕೈ ಮೇಲೆ ಎತ್ತಿದರೆ ಅವರು ಹೇಳಿದ ಮೇಲೆ அவர் விடுப்பான் தான் விடணும். நீங்க ನೀವು ಬಿಡು ಅಂದರೆ ಬಿಡಬೇಕು. சரண் அடையிறதுக்கு அதான் அர்த்தம். ನಿಮ್ಮನ್ನು ಶರಣಾಗಿರಿ ಎಂಬುದೇ ಅದೇ ಅಡೆಯ ಗುರುತು. ஆமா ஆமா ஆமா. பொறுப்புல தட்டி கழிச்சிடலாம். ನಮ್ಮ ಪೊಸಿಷನ್ ಇಂದ ನಾವು ಓಡೋಗಬಹುದು. ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ல தட்டி கழிச்சிடலாம். ನಮ್ಮ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಇಂದ ಓಡೋಗಬಹುದು. ஆனா சரண் அடைஞ்சிட்டோம்னா தட்டி கழிக்க முடியாது. ಆದರೆ ನಾವು ಶರಣಾಗತರಾಗಿದ್ದರೆ ಅದರಿಂದ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ನಾವು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟು ತಿರುಗಿ பார்க்க கூடாது. ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಬಾರದು. I surrender all. I surrender all. ಎಲ್ಲத்தையுமே சரண்டர் பண்ணு. ನನ್ನನ್ನೇ ನಾನು ಶರಣಾಗತರಾಗಿದ್ದೇನೆ. சொல்லமா surrender to serve. ನಾನು surrender to serve. ನಾನು ಸೇವೆ ಮಾಡಲು ಶರಣಾಗಿದ್ದೇನೆ. சேவை செய்ய சரணடையுங்கள். ಸೇವೆ ಮಾಡಲು ಶರಣಾಗಿರಿ. சொந்த வெறுப்பெல்லாம் தள்ளி வச்சிட்டு சரண்டர் ஆயிடணும். ನನ್ನ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತಳ್ಳಿಟ್ಟು ನಾನು ಶರಣಾಗಬೇಕು. தள்ளி வச்சிட்டு சரண்டர் ஆயிடணும். ನನ್ನ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತಳ್ಳಿಟ್ಟು ಶರಣಾಗಬೇಕು. அங்க என்னுடைய எதுமே வராது. ಅಲ್ಲಿ ನನ್ನದು ಏನು ಬರುವುದಿಲ್ಲ. ಸ್ವಯಂ ನಲಂ ಎದುಮೇ ವರಾದು. ನನ್ನ ಕಾರ್ಯಗಳು ಯಾವುದು ಬರಲ್ಲ. வேலை வியாபாரம் என் குடும்பம் எதுமே வராது. ನನ್ನ ವ್ಯಾಪಾರ ಕುಟುಂಬ ಏನು ಬರುವುದಿಲ್ಲ. ஒண்ணுதான் வரும். ಒಂದೇ ಒಂದು ಬರ್ತದೆ. அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ಅವರಿಗೆ ನಾನು ಅರ್ಪಣಿಸಿದ್ದೇನೆ. ನಾನು அவர் சொல்றத நான் செஞ்சிட்டு போயிட்டேன். ಆತನಿಗೆ ಶರಣಾಗಿದ್ದೇನೆ, ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾಡ್ತಾ ಹೋಗ್ತೇನೆ. ஒப்பு கொடுக்கலாமா? ಅರ್ಪಣಿಸೋಣ. ஒப்பு கொடுக்க